ஹாய் ஹலோ எவ்ரிவன். அமேசானுடைய ஃபஸ்ட் ஆர்டர் தான் பேக்கிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பார்கோடையும் நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸு 2 சேர்த்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். சின்னதாக பிரிண்ட் அவுட் ஏன்னா அது வேலெட்டில் ஃபஸ்ட் ஆர்டர் வேலெட்டு அதுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு பேஜில் ஆஃபாக எடுத்திருக்கேன். அதில் சின்னதாக இருக்கிறதும் இன்வாய்ஸ் தான், அந்த பார்கோடு இருக்கிறது ரெண்டுமே நம்ம பேக்கேஜிங்குள்ளே வச்சு அனுப்பணும். என்னுடைய ஃபஸ்ட்டு அமேசானில் கிடைச்ச ஃபஸ்ட்டு ஆர்டரு என்னுடைய வேலெட்டு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. அதில் எப்படி பேக் பண்ணுறான்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு ஐடியா இல்லை, இதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு நான் பேக்கேஜிங்கும் பெருசாக பண்ணது கிடையாது. அதனால் தோராயமாக சரி நம்மளுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி பண்ணுவோம். ஏன்னா கஸ்டமர் ஓப்பன் பண்ணும்போது ஃபீல் அவர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சதில் நான் பேக் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போதே தெரியும், பேக் பண்ண தெரியாதவங்க பேக் பண்ண மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ரேப் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அது ஃபோமுக்குள்ளே வச்சோம்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இந்த பாக்ஸுக்குள்ளே ஆடாமல் இருக்கும். அதுக்காக அதில் நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த வேலெட்டு ஆர்ட்ரு பார்த்திங்கன்னா நான் அமேசானில் அப்லோட் பண்ணேன். வித்தின் 2 டேஸ்லேயே கிடச்சிது ஆர்ட்ரு. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த ஆர்ட்ரு வர்றதுக்கு 1 மாதம் அது போல் ஆச்சு. நான் இது ஆட் ரன்லாம் பண்ணலை, அப்லோட் பண்ணேன். சரி வர்ற ஆர்டர் அனுப்புவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணதில் 2வது நாளே ஆர்டர் கிடச்சது ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக ஆர்ட்ரு அந்தளவுக்கு வரலை. நான் மெனக்கெட்டு பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது, பண்ண முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிது. இதுக்கப்புறம் ரீசெண்டாக அனுப்பின நிறைய ஸ்டாக்குடைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பேக்கேஜிங் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து அந்த பாக்ஸில் வச்சுட்டு பேக் பண்ணி அனுப்பிட வேண்டியதுதான். நான் இதுக்குன்னு அமேசானுக்குன்னு செப்ரேட்டாக பேக்கிங்க்காக டேப்பு எல்லாமே வாங்கின்னு வந்தேன். பட் பாக்ஸ் நான் நார்மல் பாக்ஸ் தான் போட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ அந்த டைமில் எனக்கு கிடச்சது இது மாதிரி பாக்ஸ் தான். ஏன்னா பாக்ஸை பொறுத்தவரையும் ஒரு நல்ல பாக்ஸாக காட்டன் பாக்ஸாக கிடைக்கணுன்னா பேஸ்டான ஆர்ட்ரு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. மினிமம் 300, மினிமம் ஒரு 100ஆவது கொடுங்க அப்படின்னாங்க. பட்டு நம்ம 100 கொடுக்குற அளவுக்கு அந்த டைமில் நமக்கு அந்தளவுக்கு வேலெட்டும் இல்லை, ஒர்க்கும் இல்லை. அதனால் சிம்பிளாக ஒரு பாக்ஸ்லேயே நான் வாங்கின இடத்துல வாங்கின அந்த பாக்ஸையே வச்சு அப்படியே பேக் பண்ணிவிட்டு அமேசான் கவருக்குள்ளே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த பில்லை அதுக்குள்ளே வச்சிடணும். பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு இதை அந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அந்த வெளியில் இருக்கிற அந்த இதில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அவங்க வெளியிலேயே ஸ்கேன் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான். அதோட நான் ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி கஸ்டமருக்கு எழுதினேன். தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங் ஃபார் வேலெட், திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு இதோட இதை பிரித்து ஓப்பன் பண்ணி அனுப்பிச்சிட்டு அனுப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆர்டர் என்னுடைய அமேசானுடைய ஃபஸ்ட் ஆர்டர் இது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.